அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், ரீசெண்டாக சென்று வந்த அனுபவங்களை இப்போ உங்களோட பகிர்ந்துள்ளோம் ஐயா. அதாவது நம்ம நிறையா சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு எப்படி இந்த நாட்டு மக்கள் வாஸ்து குறைபாடோட வீடு கட்டி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்களாக நாங்கள் பார்த்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கோங்க. அனுபவ ரீதியாக அது ஒன்று வேணும்ல. சொல்கிறது ஒன்று, அந்த சொல்கின்ற அந்த கருத்து சரியாக இருக்கா சரியில்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த கருத்தின்படி அது செயல்பாட்டுக்கு வரும் பொழுது என்ன பலனை தருகிறதோ அதை வைத்து தான் நம்ம நிர்ணயம் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அதுபோல் நான் போயிட்டு வந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா வர்த்தம் ஈசானியத்தில் மாடிப்படி ஆரம்பம், மேற்கு பகுதியில் வாயு பகுதியில் செப்டிக் டேங்க் நிறையா இருந்துச்சு. இதை மட்டும் சொல்லிக்கிறோம். அப்போ என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம்? தலைவனை பாதிக்கும், தலைப்பையனை பாதிக்கும். மற்ற எல்லாமே பொருளாதார சிக்கல் அல்லது அதில் ஒரு நிரந்தரத்தன்மை என்னமை அல்லது ஆரோக்கியக்கேடு நிறைய. பாருங்கள், தலைவனும் இல்லை, தலைவியும் இல்லை, தலைப்பையனும் இல்லை. அதே சமயத்தில் இந்த வாய்ப்பதனுடைய குறைபாடு உங்களுக்கு நிறையாவே சொல்லியிருக்கேன். அந்த வகையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கல்லில் 2 மாங்கான்வாங்க. அந்த துஷ்ட சக்தி தலைவனை தூக்கி தலைப்பையனை தூக்கி 2 விதவைகளையும் உருவாக்கிடுச்சு. எப்படி பாருங்கள், இந்த அளவில் இது கரெக்டாக இருக்குங்க. இதே சூழ்நிலையில் அது சரியாக செய்திருந்தார்களானால் 2 பேரும் தீர்க்க சுமங்கலியாக இருந்திருப்பார். பார்த்தீங்களா? அதே போல் அவர்களும் நன்றுங்க, அந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த குறைபாடுகளை கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு தெரிந்து கொள்ள நல்ல சந்தோஷம் வாழலாம்ல. இது யார் கையில் இருந்துச்சு? இது யாரால் இந்த துன்பம்? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பிறந்த நேரம், ஜாதக நேரம் சரியில்லை, ஏதோ அவர் சாபம், இவர் சாபம், அவர் அதை பண்ணிட்டார், இதை பண்ணி நிறைய அடுக்கடுக்கான காரணங்களை நாம் சொல்லிகிட்ருக்கோம். அது கிடையவே கிடையாது. நம்ம பாட்டன் ஒருத்தர் கணியன் பூங்குன்றனான்னு இருந்தார். அவர் என்ன சொல்லுவார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு வரும். இப்போ புரியுதுங்களா? நம்ம எந்த அளவுக்கு நமக்கு துன்பத்தை நாமே ஏற்படுத்தியிருக்கிறோம். தீராத துன்பம், தீர்க்க முடியாத துன்பம், மாறாத தேவையா? நல்லா தீர்க்க சுமங்கலியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நல்லா சொந்த காரு, ஃப்ளைட்டு, இதெல்லாம் நமக்காக தானே. இதெல்லாம் பண்ணிவிட்டு அழகாக இருக்கலாம்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகையினால் எப்போயுமே நம்ம வாஸ்துப்படி பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட தொடர்பாக இருங்க. மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வழக்கம் போல் நம்மளுடைய குலதெய்வத்தினம் வணங்கி கொள்ள வேண்டும். ஈசானியத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்மைகளை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. வணக்கம்.